Weave Headmaster Roll-On වේදනාකාරී හිස් රදිය සැනින් පරදායි. මේක අපි CSC කියන ආයතනයේ ඉඳලා අපි මේ ළමයිත් එක්ක අපි වැඩසටහනක් කරගෙන යනවා. දිගට 5 years අපි මේගොල්ලන්ව මේ යුනිවර්සිටි එකට ගෙන යන තරමට අපි මේ වතුවල ඉන්න ළමයිව අපි এডুকেෂන් ලෙවල් එකේ අපි ඉම්ප්‍රූව් කරගෙන ඉන්නවා. ඒකෙන් මේ අද අපි ඉන්ටර්නැෂනල් චිල්ඩ්‍රන්ස් ඩේ සෙලිබ්‍රේෂන් කරනවා. ඒකෙන් මේක චයිල්ඩ් රයිට් බේස්ඩ් එක තමයි මේ රැලි එක අපි මේ ඕගනයිස් කරලා තියෙන්නේ. මේ රැලි එකේ අපි වතු 32ක් වගේ මේකෙන් එකතු වෙලා මේ දැන් මේ රැලි එකට ළමයි සහභාගී වෙගෙන ඉන්නවා. මෙතන 1500ටත් වැඩි ළමයි අද දින මෙතන සහභාගී වෙලා තියෙනවා. මේ ළමයිගේ এডুকেෂන් හෙල්ත් ඒගොල්ලන්ගේ නීඩ්ස් ගොඩක් ඇවිල්ලා තව ෆුල්ෆිල් කරලා නැහැ. ඒ නිසා අපි මේ ළමයි ඒගොල්ලන්ගේ වොයිස් එක දෙන්නේ ඒ දේවල් මොන දේවල් ඒගොල්ලන්ට ලැබිලා නැතුව දේවල් තියනවාද ඒක ඒගොල්ලන්ට ලෙවලා දෙන්නේ කියලා ඒ බලාපොරොත්තුෙන් තමයි ඒගොල්ලන් මේ වොයිස් එක මෙතන දෙන්නේ. ඇත්තටම කියනවා නම් අපේ ප්ලාන්ටේෂන් ළමයි දැන් ගොඩක් දක්ෂයි. දැන් ගොඩක් ළමයි යුනිවර්සිටි යනවා. এডুকেෂන් ලෙවල් ඒගොල්ලන් ගොඩක් ඉම්ප්‍රූව්මන්ට් ඒගොල්ලන්ට ගොඩක් ටැලන්ට්ස් තියෙනවා. ඒ වුණාට ඒ ටැලන්ට්ස් ඒගොල්ලන් එළියට ගෙනියන්න නැත්නම් ඒ ප්ලැට්ෆෝම් එක ඒගොල්ලන්ට ගොඩක් හම්බෙන්න අපේ ආයතන කියනවා නම් මේක සමාජ සේවය ආයතන.
इंग्लिश එකෙන් Center for Social Concern කියන ආයතන මේ ආයතන ජර්ස්විට්ස් ෆාදර්ස්ලා මේ ආයතනව රන් කරනවා. ඒ ෆාදර්ස්ලාගෙන් ඒගොල්ලන්ගේ උදවියෙන් තමයි අපි මේ ළමයිත් එක්ක අපි වැඩසටහන කරගෙන යන්නේ. ඉතින් මේක තමයි මේ ළමයි ගැන මට කියන්න තියෙන්නේ. මේ ළමයි in future මේ මෙතන ඉන්න ඔක්කොම ළමයි යුනිවර්සිටි ගිහලා හොඳට ඒගොල්ලන්ගේ ලයිෆ් ස්ටයිල් එක චේන්ජ් වෙලා ඒගොල්ලන් සතුටින් ඉන්න ඕනේ කියලා මම බලාපොරොත්තු වෙනවා. thank you. அக்கா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான என்ன காரணம் இது ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முடியாது. இது சிறுவர்கள் அவர்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரல் பதிவு அல்லது ஒரு குரல் வெளியேற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படின்னா இது வந்து ஹெட்டன் சமூக நல நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் பணிபுரியக்கூடிய நிறுவனம் கிட்டத்தட்ட 30 வருட காலமாக மலையக மக்கள் மத்தியில் பணிபுரியுது. அங்கே நாங்கள் வந்து 32 தோட்டங்களில் குழந்தைகளுக்கு கல்வி மேம்பாடு தொடர்பான வேலை திட்டங்களை மேற்கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய தோட்டங்களில் இருக்கக்கூடிய சிறார்களை ஒன்றிணைத்து இன்று அவர்களுக்கான ஒரு பரிசளிப்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்று மாணிக்க பிள்ளையார் மண்டபத்திலே. அந்த வகையில் இவர்களுடைய ஊர்வலமானது அவர்களுக்கு இன்னும் கிடைக்கப்பெறாத பல உரிமை மீறல்கள் அல்லது இன்னும் கிடைக்கப்பெறாத சில தேவைகள் இருக்கின்றன. அவற்றை அவர்கள் முழக்கங்களாக இங்கு முன்வைத்து அவர்களுடைய தேவைகளை வென்றெடுப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த நிகழ்விலே அவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1500க்கும் அதிகமான குழந்தைகள் இந்த ஊர்வலத்தில் தற்போது கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஊர்வலமானது கண்டிப்பாக எங்களுடைய குழந்தைகளுடைய இன்னும் எதிர்காலம் மற்றும் அவர்களுடைய தேவைகளை வென்றெடுக்கக்கூடிய ஒரு ஊர்வலமாகவும் இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கக்கூடியவர்களுடைய சிந்தனைக்குள் இவர்களுடைய இங்கு பதாதைகள் ஏந்திய வண்ணம் அவர்கள் எழுப்பிய குரல் ஓஷிகள் அவர்கள் காதுகளுக்கு சென்றடையும் என்ற நம்பிக்கை எங்கள் மத்தியிலே இருக்கின்றது.